ரஷ்யாவில் பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஹாஸ்டல் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் இது நான் படிக்கிற செச்சன் ஸ்டேட் யூனிவர்சிட்டியோட ஹாஸ்டல். இங்கே பார்த்தீங்கன்னா நான் இருக்கிறதுனால தான் இங்கே பெஸ்ட்டு நீங்கள் நினைக்காதீங்க. இது உண்மையிலே பெஸ்ட் ஹாஸ்டல். ஏன்னா இங்கே வில்லா சிஸ்டம். இங்கே மோஸ்ட்லியாக பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் தங்குறாங்க. இங்கே சில வில்லா 12 பேர் தங்குற மாதிரியா இருக்குது, சில வில்லா 4 பேர் தங்குற மாதிரியா இருக்குது. நான் தங்குறது பெரிய வில்லா. இங்கே மொத்தம் 12 பேர் தங்கியிருக்கோம். வாங்க உள்ளே போய் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் 2 பேர் தங்குற மாதிரியா இருக்குது. அதாவது மொத்தமாக இங்கே 6 ரூமு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 ரூம் இருக்குது, செகண்ட் ஃப்ளோரில் 4 ரூம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாத்ரூம் இருக்குது, இந்த மாதிரி ஒரு லிவிங் ரூம் இருக்குது. இங்கே லிவிங் ரூமில் இந்த மாதிரி சோஃபா கொடுப்பாங்க, ஸ்டடி டேபிள் கொடுப்பாங்க, இந்த மாதிரி அயர்ன் பண்ணுறதுக்காக ஸ்பெஷலான டேபிள் கொடுப்பாங்க. நீங்கள் டிவி கூட போட்டுக்கலாம். இது எங்கள் கிச்சன். 2 ஃப்ரிட்ஜு கொடுத்துருக்காங்க. ஒரு இந்த மாதிரி ஒரு பெரிய ஃப்ரிட்ஜு, இந்த மாதிரி சின்ன ஃப்ரிட்ஜு, ஒரு இண்டக்ஷனு, இந்த மாதிரி டேபிள், சிங்க்கு, மாதிரி இந்த மாதிரி கப்போர்டு, பால்கனி கொடுத்துருக்காங்க பாருங்களேன். வெளில போயிட்டு எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு டாய்லெட் கொடுத்துருக்காங்க வாஷிங் மிஷினோட. இங்கேயும் பாத்ரூமும் டாய்லெட்டும் இருக்குது. ஸோ மொத்தமாக 3 டாய்லெட், 2 பாத்ரூம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னோடய ரூமை காட்டுறேன். எப்படி ரூமில் என்னென்ன இருக்குது உங்களுக்கு காட்டுறேன். இதான் பார்த்தீங்கன்னா 2 பெட்டு. இங்கே சாயர் தூங்குகிற பெட்டு, இங்கே நான் தூங்குகிற பெட்டு. 2 ஸ்டடி டேபிள் கொடுத்துருக்காங்க, 2 பீரோல் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் இந்த மாதிரி கண்ணாடி கொடுத்துருக்காங்க. தனியாக பால்கனி இருக்குது. நாங்கள் சில வாட்டி இங்கே சேரை போட்டு காற்றை வாங்கிட்டு ஜாலியாக உட்காந்து பேசுவோம். இப்போ யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு ஹாஸ்டலில் ப்ரொவைட் பண்ணும்போது அவங்க வந்து சுத்தமாக புது ஃபர்னிச்சரோட கொடுப்பாங்க. ஆனால் என்னென்னா நாங்கள் தங்கியிருக்கிற ஹாஸ்டல் கொஞ்சம் பழசு. ஏன்னா எங்களுக்கு முன்னாடி 3 வருஷமாக இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் தங்கியிருக்காங்க. அதனால் எங்கள் ஹாஸ்டல் கொஞ்சம் பழசு. இருந்தாலும் இதுவும் ரொம்ப சுத்தமாக இருக்குது. எங்கள் ஹாஸ்டலில் இந்த மாதிரி அழுக்கான கொஞ்சம் பழசான ஃபர்னிச்சர் இருந்தாலும் நாங்கள் எங்களோட ஹாஸ்டலை க்ளீனாக வச்சுக்கணும். எப்படி க்ளீனாக வச்சுக்கிறது அது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ யூனிவர்சிட்டி எங்களுக்கு புது வில்லா தர்றதா சொல்லியிருக்காங்க. அந்த புது வில்லா வரும்போது உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். இப்போ சொல்லுங்கள், நீங்கள் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி பெஸ்ட் ஹாஸ்டல் இருக்கா? அது கமெண்ட்டில் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.